இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். அண்ட் இந்த வாரம் முழுக்க நம்ம செலிப்ரேஷன் சொல்லிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா இந்த நாளுக்காக தான், அந்த வெரி ஸ்பெஷல் டே. ஸோ இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால கிறிஸ்மஸ் கேக்ஸ் எவ்வளோ ஸ்பெஷல். ஸோ இன்னைக்கு என்ன கேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் எங்கள் கிச்சன் கில்லாடிகள் சார்பாக இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு பண்ண போகிற கேக் ரொம்பவே ஸ்பெஷல். அண்ட் 2 டேஸாக நம்ம கூட எபிசோட்ஸில் கேக் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிற ஸ்ருதி மேம் தான் அகெயின் நான் இன்வைட் பண்ண போகிறேன். ஸோ அவங்கள இன்வைட் பண்ணிவிட்டு இன்னைக்கு கேக்கை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் கம். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? 2 நாளாக எங்கள் கூட இருக்கீங்க. எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா இருக்கு, புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ், நல்லா இருக்கு. ஓகே, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து கிறிஸ்மஸ் கேக், கிறிஸ்மஸ்னால கேக்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். என்ன பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு எல்லாரோட ஃபேவரட்டான நட்டி பட்டர்ஸ்காட்ச் கேக் பண்ண போகிறோம். ஓகே, நட்டி பட்டர்ஸ்காட்ச் கேக்குக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். மேதா, பொடி பண்ண சக்கரை தேவைப்படும், அண்ட் 2 முட்டை, பால், பட்டர்ஸ்காட்ச் சாஸ் அண்ட் நட்ஸ் தேவைப்படும். அது இல்லாமல் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, எண்ணெய் அண்ட் உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்காக தேவைப்படும். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம முதல்ல 1/2 கப் மேதா, ஓகேங்களா? தென் 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் லெவல் பண்ணி போடணும். ஓகேங்களா? அண்ட் சின்ன ஒரு சிட்டிகளவுக்கு உப்பு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுருவோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ வெட் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல யூஸ் பண்ண வேண்டியது முட்டை. ஓகேங்களா? ஸோ முட்டை போட்டாச்சு. இது கூட நம்ம மேதா எடுத்த அதே ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும். பவுடர் பொடி பண்ண சர்க்கரை எடுக்கணும், ஏன்னா அப்பதான் அது மிக்ஸ் ஆகும். ஸோ பொடி பண்ண சர்க்கரை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் இதை வந்து நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் பீட் பண்ணும்போது அது இப்போ வந்து தண்ணியாக இருக்கிறது நல்லா க்ரீமாக மாறுற மாதிரி பீட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ப்ராப்பரா பீட் பண்ணலைன்னா நம்ம கேக் வந்து அந்த ஸ்பாஞ்சியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இது வராது. ஸோ அதனால இதுக்கு ஏதாவது நம்ம கன்சிஸ்டன்சி வந்து க்ரீமியா ஆகுது அப்படின்னா அந்த கேக் எல்லாம் நம்ம வந்து அப்சைட் டவுன் திருப்போம் மேம், அந்த மாதிரி. ஆமா, அது வந்து விப்பிங் கிரீம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கனாலே ஃபர்ஸ்ட் தண்ணியா இருந்துச்சு, இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒப்பேக்கா இருக்கு, டிரான்ஸ்பரண்டா இல்லாம, ஐ மீன் கண்ணாடி மாதிரி இல்லாம கட்டியா இருக்குது, க்ரீம் மாதிரி இருக்கு. அண்ட் இதுலுமே மிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப கையை வச்சு ஆட்டிட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் என் லெஃப்ட் ஹேண்டை வச்சு நான் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் ஏர் ப்ராப்பராக ஏரேட் ஆகும் அண்ட் உங்களுக்கு அந்த நல்ல ஸ்பாஞ்சியான கேக் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம், எடுத்தா விழுது இல்லையா. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஆன உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எண்ணெய். ஓகேங்களா? ஸோ எண்ணெய் எதுக்குன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய். அண்ட் அது கூடவே வந்து நம்ம இனிமேல் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸும் அண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச வெட் இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து லைட்டாக தான், ஒரு ஸ்பீடில் தான். அண்ட் 1/4 கப்புக்கு பாதி அளவு மில்க். அது ஓகே, மில்க். ஓகே, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நான் இப்போ நம்பர் 1 ஸ்பீடில் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகுற வரைக்கும். ஸோ இனிமே பீட்டர் நமக்கு தேவையில்லை, நம்ம வந்து ஓகேங்களா. ஸோ டைரக்டா நம்ம வந்து ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். ஸோ எல்லாத்தையும் சுற்றி நடுவில் ஒரு கட்டிங், அவ்வளோதான். ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சில ப்ராப்பரா கிடைச்சிருக்கு. சோ இனிமே வந்து நம்ம லைன் பண்ணி வச்ச டின்ல ஊத்திட்டு அவன்ல 180 டிகிரில
20 மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்கணும். ஓகே. வச்சுட்டு அது டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ லைன் பண்ணி வச்ச டின்னு, ஸோ இதுக்கு வந்து நான் 5 inch டின் எடுத்திருக்கேன். லைன் பண்ணி வச்ச டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதெல்லாம் மிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வைக்கணும். ஸோ ப்ரீஹீட்ன்றது ஒன்றும் கிடையாது. ஆமாம். ஸோ ப்ரீஹீட்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த டைமர் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 10 minutes வச்சுட்டு, ஓகேங்களா? ஸோ கன்வெக்ஷன் மோட்ல 180 டிகிரி வச்சுட்டு ஒரு 10 minutes வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறம் ஓகே, ஸோ நம்ம வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து 20 minutes வச்சிருக்கேன் 180 டிகிரியில். ஸோ டைமர் ஆஃப் ஆன உடனே நம்ம ஒரு வாட்டி நான் சொன்ன மாதிரியே ஸ்கியூர் வச்சு டூத்பிக் வச்சு செக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஐசிங் பண்ணலாம். அடுத்த வேலை வந்து இந்த ஃப்ராஸ்டிங் பண்ண போறோம். ஆமா ஆமா, அதுவும் பெரிய வேலையாச்சே. ஓகே, அதையும் பார்த்துடலாம். கண்டிப்பா. ஸோ அதுக்கு வந்து நமக்கு விப்பிங் க்ரீம் இருக்கணும். நான் எடுத்துட்டு வந்துடுறேன், ஃப்ரிட்ஜில் இருக்கு. ஸோ இந்த விப்பிங் க்ரீம் எப்போவுமே வந்து கோல்டாக தான் இருக்கணும். ஸோ நம்ம இப்போ விப்பிங் க்ரீமை பீட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து இது 5 to 8 minutes தான் எடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு திக்காயி மாறுறது ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரெஸ்ட். ஆமா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது அந்த லிக்விடியா இருக்கிறது வந்து நல்ல ஒரு கிரீமியா பட்டரையா வர்றது பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அது ஒரு மாதிரி இந்த ஸ்னோ மாதிரி ஆயிடும். எக்ஸாக்ட்லி பார்க்கறது. இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பீட் பண்ணணும். ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி பீட் பண்ணிட்டோம்னா எப்படி சொல்றது, தேய்ச்சா வந்து பேஸ்ட் மாதிரி தேயாது, அப்படியே திரித்திரியா வந்துடும். ஸோ அதனால நம்ம இவ்வளோ நேரம் பீட் பண்ண விஷயமே வந்து வேஸ்டா போயிடும். செக் பண்ணிக்கலாம். ஃபைன் மேம். ஓகே, இது ஆக்சுவலி இப்படி இழுத்தா நிக்கணும், பெண்ட் ஆகக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இதுலயுமே வந்து நீங்க வேணும்னா ஏதாச்சும் ஃப்ளேவருக்காக நீங்க என்ன எசன்ஸ் வேணாலும் போடலாம். பட் இது வந்து ஆல்ரெடி ஃப்ளேவர்ட் எசன்ஸ், ஐ மீன் ஃப்ளேவர்ட் விப்பிங் க்ரீம்ன்றதுனால நான் எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் இதுல வந்து லைட்டா ஸ்வீட்டும் இருக்கும், கொஞ்சம் சுகரும் அதுல ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பாங்க. அதனால நான் சுகரும் ஆட் பண்ணேன். ஏன்னா ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாதிரி வரும் விப்பிங் க்ரீம்ல. ஓகே ஓகே, ஸோ தெரியுதுங்களா? ஸோ கேக் ரெடி ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ரெடி ஆயாச்சு. மேமும் ரெடியாக இருக்காங்க அடுத்தடுத்த வேலையை பார்க்கறதுக்கு. மேம் ஓப்பன் பண்ணலாமா? எஸ். ஒரு ப்ளீஸ். ஸோ எடுக்கும்போது கண்டிப்பாக க்ளவ் போடாமல் எடுக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் பெரிய டூத்பிக் ஸ்கியூவர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ட்ரையாக தான் இருக்கு, லிக்விடியா இல்லை. ஸோ இதை நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு டிமோல்ட் பண்ணிட்டு தென் நம்ம ஐசிங் பார்க்கலாம். ஓகே. ஏன்னா அப்படியே சூட்ல போட்டோம் அப்படின்னா உருகிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ சூடு ஆறிடுச்சு, நம்ம பொறுமையா டிமோல்ட் பண்ணுவோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ ஸ்பஞ்சியா வந்திருக்கு. நம்ம ஊத்துனது அரை அளவு தான், பட் ஆக்சுவலி நமக்கு வந்து டபுள் குவான்டிட்டி வரும். ஓகே, சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தென் வி வில் ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ கேக்கோட கலரை பார்க்கும்போதே தெரியுது அது எப்படி ஒரு சாஃப்ட் ஃபீலில் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு மேம் அடுத்த விஷயங்கள், இது வந்து எல்லாராலையும் கண்டிப்பாக இந்த கேக்கே எல்லாராலையும் பண்ண முடியாது. இந்த ஃப்ராஸ்டிங்கில் அந்த ஷேப்பு, அதுக்கப்புறம் ஃபீல் இதெல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறது எப்படி மேம்? அது எல்லாராலையும் முடியுமா, இல்லை எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவை? அதை பற்றி சொல்லுங்கள். அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை மேம். ஏன்னா வந்து ஃபில்லிங் பிரச்சனை இல்லை, நம்ம அந்த வெளியில இருக்கிற அவுட்டர் ஃபினிஷிங் கொஞ்சம் வந்து நம்ம ப்ராக்டிஸ் இருந்தால் தான் பண்ண முடியும். பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் நம்ம பண்ணும்போது தான் ஆக்சுவலி அதோட ட்ரிக்ஸ் பார்த்து தான் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ இந்த கேக்கை வந்து நான் 4 ஸ்லைஸ் பண்ணுறேன்.
ஸோ ஈவன் ஸ்லைஸாக கிடைச்சிருக்கு நமக்கு. உள்ள பார்த்தீங்களா நல்லா ஆமா பயங்கரமா ஸ்பஞ்சியாக இருக்கு. ஸோ அனதர் லேயர் நமக்கு கட் பண்ணவே வேண்டாம், அதுவே ரெடியாக கிடச்சிருச்சு. ஆமாம். இதில் கட் பண்ணும்போது மட்டும் நார்மல் நைஃப் வச்சு கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செரேட்டட் நைஃப்னு சொல்லுவோம். அப்பதான் வந்து நம்மளால கேக் வந்து டேமேஜ் ஆகாம கையில கிடைக்கும். ஸோ நம்ம க்ரீம் பார்த்தீங்களா விட மாட்டேங்குது. ஸோ பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கு. ஸோ இது நம்ம டேரெக்டாகவும் போடலாம். பட் இப்படி போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் இருக்கும் எவ்வளோ தேவைன்னு. ஓகே. ஏன்னா நிறைய க்ரீம் போட்டால் நமக்கும் திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து இது ஸோ கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட். ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லேயர். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சோக் பண்ணோம். ஓகே. நம்ம பண்ண போகிறது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கேக். ஸோ சோக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. இது வந்து சக்கரை தண்ணியா மேம்? சுகர் சிரப் பண்ணிருக்கோமா? ஆமாம் ஆமாம். ஓகே. ஏன்னா இந்த சுகர் சிரப் இருந்தால் தான் அந்த ஸ்வீட்னஸ் கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஓகே ஃபைன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு லேயர் ஆஃப் க்ரீம் போட்டுருவோம். ஃபைன். ஓகே. ஸோ ஸ்பேட்ச்ல எடுத்துட்டு இதையுமே லெவல் பண்ணணும். ஆமாம் இதுவுமே லெவல் பண்ணணும். ஓகே. அதாவது ஒவ்வொரு ஸ்லைஸ்லுமே வந்து கரெக்டான க்ரீம் அளவு இருந்தால் நமக்கு அந்த ஃபைனலாக கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. இல்லைன்னா ஒரு இடத்துல ரொம்ப ஜாஸ்தி ஒரு இடத்துல ரொம்ப கம்மின்னு இருக்கும்போது நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான். ஸோ நான் ஒரு பார்டர் மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து உள்ள க்ரஷ் கொடுக்க போகிறோம் அண்ட் நட்ஸும் போட போகிறோம். ஸோ இன்னொரு லேயர் வைக்கும்போது அது அப்படியே பிதுக்கி வெளியில் வராமல் இருக்கணும் அதுக்காக. ஸோ நமக்கு தேவையான அளவு பட்டர்ஸ்காட்ச் சாஸ். ஓகே. ஓகேங்களா? ஸோ அகெயின் ஓகே. ஐசிங் பண்ணும்போது இதுதான் ரெண்டு கையுமே வேலை பார்க்கும். ஒரு கை ஸ்டேபிளாக இருக்கும், இன்னொரு கை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம போட்டாச்சு. அண்ட் நட்டி பட்டர்ஸ்காட்ச்ன்றதுனால நம்ம நட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ இது உங்கள் விருப்பம் தான். நிறைய போடணுன்னா நீங்கள் போடலாம், இல்லை கம்மியாக ஆட் பண்ணணும்னு நீங்கள் கம்மியாக ஆட் பண்ணலாம். ஸோ கிறிஸ்மஸ் எபிசோடுனால கொஞ்சம் நிறையாவே போடுவோம், நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக. ஓகே. ஓகேங்களா? ஸோ எஸ். ஸோ நெக்ஸ்ட் லேயர் வைப்போம். அகைன் இதையே நம்ம ரிப்பீட் பண்ணலாம். ஆமாம் இதே ப்ராசஸ் தான். சோக்கிங், க்ரீம் போடுறோம் அண்ட் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஃபில் பண்ணுறோம். அகெயின் நெக்ஸ்ட். ஓகே. அவ்வளோ. ஸோ ஃபைனல் லேயர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி சோக் பண்ணணும். ஏன்னா எண்ட் லேயர் இல்லையா, கொஞ்சம் பேக்கிங் ஜாஸ்தி ஆயிருக்கும், கொஞ்சம் ட்ரை ஆக சான்சஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாஸ்தி நீங்கள் சோக் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ண போகிறது க்ரம் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ க்ரம் கோட்டிங் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டாக போட்டுட்டு ஓகே ஒரு ஸ்வர்ல் அப்படியே சுற்றி விட்டீங்கன்னா அந்த கேக் தெரியாமல் க்ரீம் மட்டும் தெரியிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னும் நம்ம ஃபைனல் கோட் பண்ணலை. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா கேக் வந்து சம்டைம்ஸ் அந்த பொடி பொடியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்களா? ஆமாம். ஸோ இப்போ நான் வந்து இப்படியே டைரெக்டாக நான் ஐசிங் பண்ண ஆரம்பித்தேன்னா நான் இப்படி சுத்த அந்த பொடி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த ஒயிட் கலராக கேக் வேணும்னு நினச்சா வராது, அதுக்கு மேலே இது எல்லாமே நிற்கும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் க்ரம் கோட் பண்ணிட்டு ஒரு 10 minutes ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். எஸ். ஓகே. க்ரம் கோட் நல்லா செட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம வந்து ஒயிட் கோட்டிங் தான் போட போகிறோம், கலர் போட போகிறது கிடையாது. மேலே இருக்கிற டெக்கரேஷன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் நம்ம வந்து கலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பைரல் மாதிரி அப்படியே சுற்றிட்டே வந்தீங்கன்னா மேலே வரைக்கும் கண்டினியூஸாக. இந்த ப்ராசஸ் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாலும் கேக் வந்து அந்த ஸ்பேட்சுலா கேக்குக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு லைட்டாக
நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப ஜாஸ்தி பீட் பண்ண க்ரீம் யூஸ் பண்ணாதீங்க. கரெக்டான அளவில் அந்த பீக், சாஃப்ட் பீக்குன்னு சொல்லுவோம், லைட்டாக அந்த பீக் மாதிரி நிற்கிறப்பவே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து இந்த டூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஒரு ஃப்ளெக்சிபிளான ஷீட் தான். ஏன்னா வந்து இது இன்னும் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்மூதன் பண்ணுறதுக்கு. ஓகே. ஓகே, ஸோ ஃப்ராஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். அடுத்து மேம் வந்து என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ டெக்கரேஷன் ப்ராசஸ். ஆமா, ஸோ கிறிஸ்மஸ் கேக்குறதுனால நம்ம கிறிஸ்மஸ் தீம்ல பண்றோம். நான் சொன்ன மாதிரி மினிமலிஸ்டிக் தீம்ல எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு நம்ம முதல்ல வந்து தேவையானது ஒரு கிரீன் கலர் க்ரீம் பண்ண போறேன். ஸோ கொஞ்சம் க்ரீம் தேவையான அளவை எடுத்துட்டு, இதுக்குன்னே தனியா எடிபிள் க்ரீம்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதில் தான் ஜெல் கலர் சொல்லுவாங்க, நார்மல் கலர் எல்லாம். ஸோ இதில் வந்து ஜெல் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம க்ரீமோட கலர் ஐ மீன் கன்சிஸ்டன்சி வந்து தண்ணி மாதிரி ஆயிரும், க்ரீம் மாதிரி இல்லாமல். நிறைய பேர் யோசிப்பாங்க கலர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே என்ன ஏதுன்றது. ஆக்சுவலி கலர் ரொம்ப ஜாஸ்தி யூஸ் பண்றது கிடையாது, ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா ஃபுட் கிரேட், ப்ராப்பர்லி ஸ்டாண்டர்டைஸ் மெட்டீரியல்னால யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொரு கேக்க டெய்லி நம்ம சாப்பிட போறது கிடையாது, அகேஷனலா தான் நம்ம சாப்பிடுவோம். ஃபைன். நான் 3 வாட்டி போடுறேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சின்ன ட்ராப்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா தேவையான அளவை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் முதல்ல ரொம்ப ஜாஸ்தி போட்டா நல்லா இருக்காது. ஸோ நான் ரொம்ப லைட்டா தான் போட போறேன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஒரு பைப்பிங் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நாசல் போட்டு டெக்கரேஷனுக்காக நான் இதை ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போடலாம். ஸோ பாருங்க, இன்னும் அந்த பீக் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான். ஸோ நான் வந்து ஐ எம் ஜஸ்ட் கொண்டு மேக் ஒரு 2 கிறிஸ்மஸ் ஐ மீன் ட்ரீ இருக்கும் இல்லையா, அந்த பைன் ட்ரீ மாதிரி, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிடுவோம் தேவையான அளவு. அண்ட் இதுக்கு மேலே ஸோ ட்ரீ மாதிரி வந்துருச்சு இல்லையா? ஸோ நம்ம ஒரு ட்ரீ பண்ணிட்டோம். இதுக்கு மேலே வந்து லைட்டாக அந்த ஸ்னோயி எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக, ஸ்னோ மாதிரி எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் பவுடர் சுகர் எடுத்துப்போம். டஸ்ட் பண்ண போறோம். ஆமாம், டஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஓகேங்களா? ஓகே. ஸோ பவுடர் சுகரை கொஞ்சம் நம்ம டஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போவே அந்த ஸ்னோ எஃபெக்ட் இருக்குது. ஸோ இதுக்கு மைதாலாம் போடாதீங்க, சுகர் தான் போடணும். ஸோ டஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு மேலே டெக்கரேஷன்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து கலர்ஃபுல் பால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீம் மட்டுமே வாங்கிட்டு கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். கடையில் கிடைக்கும் இல்லையா, டீ கேக்ஸ் மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ லைட்டாக வந்து கேக் ஒரு ட்ரீ மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக டாப்பில் மட்டும் ஒரு கோல்டன் ஃபாயில், ஒரு ஸ்டார் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக, அவ்வளோதான். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது வந்து ஒரு சாண்டா டாப்பர். ஓகேங்களா? ஸோ சாண்டா டாப்பர் இருக்குது. ஸோ அதையுமே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே. மார்ஷ்மெல்லோஸ் வாங்கியிருக்கேன், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம். அகெயின் ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது, பட் நம்ம ஒரு டெக்கரேஷன் பர்பஸ்க்காக. அண்ட் இது வந்து அந்த கிறிஸ்மஸ் ஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கறதுக்காக. சரிங்களா? ஸோ ஒரு பீஸ் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டிக் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட்டிவிட்டி தான். நம்ம எப்படி வேணுமோ, இதுக்கு ரூல்ஸ் அது மாதிரி எதுவுமே கிடையாது. நம்ம எப்படி பண்ணோம்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி. ஓகே. அண்ட் ஃபைனலி வந்து கிறிஸ்மஸ் இல்லையா, ஸோ எல்லாருக்குமே வந்து கிறிஸ்மஸ் விஷ் பண்ணுற மாதிரி சொல்லிடுவோம் ஒரு மேரி கிறிஸ்மஸ். ஸோ நம்மளோட கேக் வந்து நான் சொன்ன மாதிரி மினிமலிஸ்டிக்கான கேக், ரொம்ப க்யூட்டான கேக்.
எல்லாருமே சாப்பிட்ற மாதிரியான கேக் ஸ்வீட் எல்லாமே பார்த்து நம்ம பண்ணது அண்ட் ரொம்ப சிம்பிளாகவும் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கூட பண்ண முடியிற மாதிரியான ஒரு டெக்கரேஷன் தான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் மேமோட வாயில தான் வந்து மினிமலிஸ்ட்னு வரதே தவிர அவங்க பண்ண இந்த ஒரு எபிசோடுக்கான அந்த வேலைகள் ஒரு கேக்குக்கு நம்ம எடுத்துக்கிற அந்த டைமிங் இருக்குல்ல, நம்ம கிட்டேருந்து அந்த கேக் வாங்குற அந்த எஃபர்ட் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா வந்து இந்த ஒரு கேக்குக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அப்போ வந்து இன்னும் பெரிய பெரிய கேக்ஸ் அவங்க இவ்வளோ ஆர்டர்லாம் எடுத்து செய்யும்போது நம்மளோட அந்த ஒரு ஃபீல் ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் அதில் தெரியுது அப்படிங்கிறது தான் சொல்லணும். இப்போ இந்த அருமையான கேக் கொடுத்த மேம்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விஷ் மட்டும் பண்ணா போதுமா? கிடையாதுல்ல, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கேக்கை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ரீகேப்பை நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ நம்ம வந்து மைதா பேக்கிங் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூடவே வந்து கொஞ்சம் எக் எடுத்துக்கிட்டோம், சுகர் எடுத்துக்கிட்டோம் அண்ட் வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணி நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் பீட் பண்ணோம். பீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு லைட்டாக பீட் பண்ணிவிட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மைதாலாம் பண்ணோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் பாலையும் அப்படியே ஒன்று விட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ண அவனில் வந்து 180 டிகிரியில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணிக்கிட்டோம். ஸோ பேக் பண்ணி அது கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா 4 லேயர்ஸாக கட் பண்ணியிருக்கோம். எனக்கு கொஞ்சம் ஹைட்டான கேக்காக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு 4 லேயர்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பீட் பண்ணி வச்ச க்ரீமை வந்து ஃபில் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் சோக் பண்ணிவிட்டு நல்லா க்ரீம் போட்டுட்டு பண்ணது வந்து பட்டர்ஸ்காட்ச்ன்றதுனால நம்ம பட்டர்ஸ்காட்ச் சாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நட்டின்றதுனால நட்ஸும் நம்ம கேரமைஸ் நட்ஸும் போட்டு ஒவ்வொரு லேயராக நம்ம பில்ட் பண்ணி ஃபைனலி வந்து ஃபினிஷிங் கொடுத்துட்டு நம்ம கிறிஸ்மஸ் தீமில் வந்து நம்ம கேக்கை வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ட்ரீ ஆகட்டும் இல்லை இந்த எடிபிளாக வைக்கிறோமா இல்லை வந்து இந்த மாதிரி விஷுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட இஷ்டம் தான். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கேக் ஒரு லேயர், லைட் ஒரு லேயர், அந்த லைட்டை மட்டும் எடுத்துகிட்டு கேக்கை கட் பண்ணிலாம் சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்குது. அது அவங்க இஷ்டம் தான். எனிவே நாங்கள் ஒரு பேஸாக அழகாக மினிமலிஸ்ட் சொன்ன மாதிரி அழகாக நாங்கள் செஞ்சு காமிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஒரு 3 நாளாக நம்ம கூட இருந்து ஒவ்வொரு கேக்காக பார்த்து நிதானமாக ஒவ்வொரு எபிசோடையுமே ரொம்ப ஸ்பெஷலாக அண்ட் அந்த கேக் மட்டும் கிடையாது, அவங்க அந்த கேக்குக்கு எடுத்துக்கிட்ட அந்த எஃபெக்டிவ் நாங்கள் மதித்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லா விஷயம் சொல்லிட்டு ஒரு ஸ்மால் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ண கேக்கை யாருக்காவது கட் பண்ணுறதுக்கு மனசு வருமா? கண்டிப்பாக வராது. பட் இந்த கிறிஸ்மஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் வந்து கண்டிப்பாக கேக்ஸ் இருக்கும், இன்னும் நிறைய ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் வர நாட்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் வீக்கு தான் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால வேறு மாதிரி பேக்கிங் வேறு மாதிரி கேக்ஸோட வந்து சந்திக்கிறோம். அண்ட் இந்த வாரம் முழுக்க கண்டெஸ்டன்ட்ஸ் இல்லை, செலிப்ரேஷன் அப்படிங்கிறதுனால நம்பர் அடுத்த வாரம் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ கிளம்பிக்கிறோம். இது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள். நாங்கள் டீம் கிச்சன் கில்லாடிகள் சைனிங் ஆஃப் வித் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஒன்ஸ் அகெயின். டாடா, பை.